ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் அரிசி இல்லாமல் பயிறு வகைகள் மட்டும் வச்சு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் கொண்டக்கடலையை நைட்டே தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் தட்டைப்பயிறு, ஒரு 1/4 கப் உளுந்தம் பருப்பு, ஒரு 1/4 கப் பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். இப்போது இதை நம்ம நல்ல தண்ணியில் அலசி நல்ல தண்ணியில் கழுவி ஊற வச்சு எடுக்கணும். இப்போ இதை நல்லா கழுவியாச்சு. இப்போ இது நல்லா தண்ணியில் ஊறட்டும். 3/4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறியாச்சு. நம்ம தண்ணியை ஊற வச்ச இந்த தண்ணியவே நம்ம குக்கரில் மாற்றி எடுத்துக்கணும். ஏன்னா நல்ல பயிரை கழுவி தான் நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதனால அந்த தண்ணியவே உள்ளே சேர்த்துக்கலாம். ஊற வச்ச கொண்டக்கடலையவும் அந்த தண்ணியோடையே உள்ளே சேர்த்தாச்சு. இப்போது இதில் ஒரு அளவுப்படி பார்த்தா ஒரு 5 கிளாஸ் தண்ணி இருக்கும். இதில் 8லேருந்து 9 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரில் மூடி வச்சிடலாம். ஒரு 8 விசில் வர்ற வரைக்கும் விட்டுறணும். இப்போது 8 விசிலுக்கு அப்புறம் அதை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. எல்லாமே நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. தண்ணியும் வற்றாமல் நல்லா எல்லா பயிரும் வெந்து வந்திருக்கு. இப்போது இதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுறணும். நல்லா எல்லா பயிரையும் ஒன்றா சேர்த்து மசிச்சு விட்டுறணும். ரொம்ப அழகாக கஞ்சி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவத்துக்கு கஞ்சி வந்துருச்சு. ரொம்ப சுவையான ரொம்ப ஆரோக்கியமான கஞ்சி. இன்றைக்கி சரோஜா சமையலில் கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த கஞ்சிக்கு தேங்காய் துவையல், எள்ளு துவையல், மல்லி துவையல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.